வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டியில் அடிஷன் ரூல் ஆஃப் ப்ராபபிலிட்டி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது என்ன அடிஷன் ரூல் ஆஃப் ப்ராபபிலிட்டி அப்படின்றத பார்க்கலாம். எஸ் பாருங்கள், இது பார்த்திங்கன்னா இந்த அடிஷன் ரூல் எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது எய்தர் ஒன் ஈவெண்ட் ஆர் தி அனதர் ஈவெண்ட் அக்கர் ஆச்சு அப்படின்னா, ஓகே, அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த அடிஷன் ரூல் யூஸ் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா ஃபார் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டுக்கு, அதாவது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டுன்றது என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு ஈவெண்ட்டும் ஒரே டைமில் ஹேப்பன் ஆகாது, நடக்காது. ஓகே, இந்த ரெண்டு ஈவெண்ட்டும் ஒரே சமயத்தில் நடக்காது. தட் கேன் நாட் ஹேப்பன் டுகெதர் அப்படின்றத தான் நம்ம மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட், அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால் இது ரெண்டுத்துக்கும் காமனாக எதுவுமே இருக்காது. அதுதான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டுன்றது. ஒன்று நடந்தது அப்படின்னா அதர் ஈவெண்ட் நடக்கிறத தடுக்கும், அந்த ஒன்று நடந்ததுன்னா இதை நடக்கிறத தடுக்கும். அது மாதிரி எக்ஸ்க்ளூட் பண்ணிடும். ஒரு ஈவெண்ட் இன்னொரு ஈவெண்ட்டை எக்ஸ்க்ளூட் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி, அதுதான் பி ஆஃப் ஏ யூனியன் பி. ஓகே, இப்போ இந்த அடிஷன் ரூல் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு கொடுத்துருக்க கொஷனில் பார்த்திங்கன்னா ஆர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த அடிஷன் ரூல் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் அண்ட் அப்படின்னு இருந்தால் மல்டிப்ளிகேஷன் ரூல் ஃபாலோ பண்ணணுன்ட்டு. இங்கே பார்த்திங்கன்னா ஆர் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த அடிஷன் ரூல் வரும். அப்போ அந்த ஈவெண்ட் எப்படிப்பட்ட ஈவெண்ட்ன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டா இல்லை நான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டான்ட்டு. இப்போ நான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டுன்றது என்னென்னா இன்டர்செக்ஷன் அந்த இடத்துல இருக்கும். அதாவது ஏக்கும் பிக்கும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு காமனாக ஒன்று இருக்கும். அதுதான் இன்டர்செக்ஷன்றது இல்லையா? இதுலேயும் இருக்கணும் அதுலேயும் இருக்கும், அதுதான் இன்டர்செக்ஷன். அதை மாதிரி ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது நான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஓகே, இதுக்கு சிம்பிளாக சொல்ல போனோம்னா ஈவன் தட் ஹேப்பன் டுகெதர், ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன்றா நடக்கக்கூடியது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டுன்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஏஸ்ன்றது 4 இதில் இருக்கும், ஷேப்ஸில் இருக்கும் நமக்கு. இப்போ ஹார்ட்டில் ஏஸ் இருக்கும் இல்லையா? இப்போ இந்த ஏஸு ஆர் ஹார்ட் அப்படின்னா இது நான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஏன்னா நமக்கு ஏஸ்ன்றது எந்த சிம்பிள்ன்ட்டு சொல்லலை, ஹார்ட்லேயும் ஏஸ் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, அப்போ இது தான் பார்த்திங்கன்னா நான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டு. இப்போ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டுன்றது என்னென்னா ஹெட்டு டெய்லு. இப்போ ஹெட்டு விழுந்துச்சு அப்படின்னா டெய்லுக்கு பாசிபிலிட்டி இல்லை, டெய்ல் இருந்துச்சு அப்படின்னா ஹெட்டுக்கு பாசிபிலிட்டி இல்லை. ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கிறது நம்ம மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அடிஷன் ரூல் எப்போ ஃபாலோ பண்ணுவோம், ஆர்ன்ற வார்த்தை வந்ததுன்னா எய்தர் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த அடிஷன் ரூலை ஃபாலோ பண்ணணும். எஸ், இப்போ இதுக்கான ப்ராப்ளம் பார்க்கலாமா? A card is drawn from a standard deck of 52 cards. ஓகே, ஒரு கார்டை எடுக்கிறாங்க, 52 கார்ட்ஸ்லேருந்து ஒரு கார்டு எடுக்கிறாங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த கார்ட் ட்ரான் இஸ் எய்தர் அ ஹார்ட் ஆர் அ கிங்? பார்த்திங்கன்னா என்ன சொல்லிட்டாங்க, எய்தர் அ ஹார்ட் ஆர் கிங். அது ஹார்ட்டாகவும் இருக்கலாம் இல்லை கிங்காகவும் இருக்கலாம் அப்படின்ட்டு ஆர்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம இந்த இடத்துல அடிஷன் தியரமை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? எஸ், முதல்ல இதுக்கு டோட்டல் பாசிபிலிட்டிஸ், டோட்டல் அவுட்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52 கார்ட்லேருந்து ஒரு கார்டு எடுக்க போகிறோம். அப்போ நம்ம அது டோட்டல் அவுட்கம் எப்படி எழுதுவோம், 52C1. ஓகே, மொத்தம் ஒரு டெக்கில் 52 கார்டு, அந்த 52 கார்டில் ஒரு கார்டு எடுக்க போகிறோம். அப்போ 52C1. ஓகே, 52C1ன்றது என்னது, 52 டிவைடட் பை 1 தான் இல்லையா? இது தெரியும், நம்ம ப்ரீவியஸாகவே காம்பினேஷன்ஸ் கொடுத்தா எப்படி போடணுன்ட்டு பார்த்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபேவரபிள் அவுட்கம். ஃபேவரபிள் அவுட்கம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எய்தர் அ ஹார்ட் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஹார்ட் அப்படின்னா ஹார்ட்லேருந்து நம்ம ஒரு கார்டு எடுக்க போகிறோம். ஹார்ட் மொத்தம் எத்தனை இருக்குது, 13 ஹார்ட் இருக்குது. அப்போ நமக்கு இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13C1. புரியுதா? கெட்டிங் த ஹார்ட்ன்றது இதை பி ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஓகே, அதாவது ஈவெண்ட் ஏ, இது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் ஏ. இது 13C1, ஏன்னா ஹார்ட்டுன்னு சொன்னையாச்சு. ஹார்ட் எத்தனை இருக்குது, 52 கார்டில் 13 கார்டு ஹார்ட்டு தான், அதில் ஒரு கார்டு, அப்போ 13C1. ஓகே, இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், 13C1ன்றது என்னது 13/1 தான். இப்போ கிங்குன்னு பார்க்க போகிறோம். கிங்கு மொத்தம் எத்தனை இருக்குது, எந்த கிங்குன்னு சொல்லலை,
அப்போ கிங் அப்படின்னு பொதுவாக சொன்னதுனால 4 விதமான கிங் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ 4C1. ஓகே, கெட்டிங் த கிங். இதை வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் பின்னு சொல்கிறோம். ஓகேவா, 4C1. இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கும் காமனாக இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். அதாவது P of A இன்டர்செக்ஷன் P of B. ஓகே, P of A இன்டர்செக்ஷன் B. ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கா அப்படின்னா நிச்சயம் இருக்குது. ஏன்னா இப்போ இங்கே சொன்ன ஹார்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம், இங்கே கிங்குன்னு சொல்லியிருக்கோம். இந்த ஹார்ட்டில் கிங் இருக்கும் இல்லையா, அப்போ காமனாக இருக்கும் இல்லையா, இந்த கிங்கு இந்த ஹார்ட் கிங்காக கூட இருக்கலாம். ஓகே, அப்போ இதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி P of A இன்டர்செக்ஷன் பிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1C1. ஓகே, 1C1 எப்படி வந்தது தெரியுதா? ஒரு கார்டு ட்ரா பண்ணுறோம், அந்த ஒரு கார்டு இந்த ஹார்ட்டில் 13 கார்டில் ஒரு கார்டு தான் கிங்கு. ஓகேவா, அப்போ அந்த ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ 1C1 புரியுதா? கெட்டிங் த கிங் ஆஃப் ஹார்ட்ஸ். அப்போ P of A இன்டர்செக்ஷன் B வந்து 1C1. சரியா? அப்போ இது என்ன நான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் இல்லையா? நம்ம இப்போ பார்த்தோம் அடிஷன் தியரமில் 2, அது வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் பார்த்தோம், நான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் பார்த்தோம். இப்போ இதுக்கு நமக்கு P of A இன்டர்செக்ஷன் B இருக்குது. அப்போ இது பார்த்திங்கன்னா நான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்க்கு பார்த்திங்கன்னா A இன்டர்செக்ஷன் B இருக்காது. இப்போ இதில் இருக்குது, பிகாஸ் நம்ம வந்து ஹார்ட்டில் இருக்க கிங்கை வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஹார்ட்டில் ஒரு கிங் இருக்க தான் செய்யுது இல்லையா, அதனால் நமக்கு இங்கே 1C1 வந்துருச்சு இன்டர்செக்ஷன். ஓகே, இப்போ போடலாமா? ப்ராபபிலிட்டி ஆஃப் card drawn is either a heart or a king. Formula என்ன? number of favorable outcome divided by total number of possible outcome. இப்போ number of favorable outcome அப்படின்றதுல நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா இதை 3. ஓகே, அப்போ நம்ம ஃபார்முலா என்ன? P of A plus P of B minus P of A intersection B. அப்போ இந்த 13C1 plus 4C1 minus 1C1. டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம் என்னது? 52C1 தான். பாருங்கள், நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் போட்டாச்சு. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம் 52C1. ஓகே, இப்போ 13C1னா 13, 4C1னா 4, 1C1னா 1, 52C1னா 52. அவ்வளோதான். ஏன்னா இங்கே 1 தானே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 13 டிவைடட் பை 1 தான், 4 டிவைடட் பை 1, 1 டிவைடட் பை 1, 52 டிவைடட் பை 1. ஓகே, ஒரு வேளை இங்கே 2, 3 அப்படி போச்சுன்னா தான் நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து 13 இன்ட்டு 4 இன்ட்டு அப்படின்ட்டு நம்ம போட வேண்டியது இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா C1ன்றதுனால நம்ம அப்படியே அந்த வேல்யூஸே எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், 13 + 4 - 1 டிவைடட் பை 52. இப்போ இது சால்வ் பண்ணோம் அப்படின்னா 16/52 வருது. அப்புறம் 0.307 இதுதான் அதோட வேல்யூ. ஓகே, ப்ராபபிலிட்டி ஆஃப் the card drawn is either a heart or a king அப்படின்னா புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கு இல்லையா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம், வேறு மெத்தட். அண்ட் இப்போ ப்ராக்டிஸ்க்காக உங்களுக்கு இதே மாடல்லே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். பாருங்கள், a die is rolled once. ஒரு டையை வந்து உருட்டுறாங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ நம்பர் தட் இஸ் எய்தர் அ மல்டிபிள் ஆஃப் 2 ஆர் அ மல்டிபிள் ஆஃப் 3. ஓகே, இதுவும் வந்து ஆர் சொல்லியிருக்காங்க. அப்போ அடிஷன் ரூலை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். என்ன சொல்லிட்டாங்க? எய்தர் அ மல்டிபிள் ஆஃப் 2ன்னு சொல்லிட்டாங்க. மல்டிபிள் ஆஃப் 2னா என்னென்ன நம்பர்ஸ் வரும்? 2, 4, 6. ஓகே, மல்டிபிள் ஆஃப் 3னா எது வரும்? 3, 6. அப்போ இதுலேயும் இன்டர்செக்ஷன் இருக்குது. அப்போ இதுவும் பார்த்திங்கன்னா என்ன, நமக்கு நான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் தான். அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு தெரியும் இல்லையா? எஸ். இப்போ இந்த ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். I'll check your answer. Thank you for your patient listening.